சம்மருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஒரு குலுக்கி சர்பத் செஞ்சிடலாமா? அதுவுமே மேங்கோ வச்சு செய்ய போகிறோம். வாங்க இதுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாதி மாம்பழத்தை கட் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள சதை பீஸை மட்டும் எடுத்து ஒரு பவுலில் போட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஜூஸியாக ஆகிறது வரைக்கும் மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. ஒரு லெமன் எடுத்துக்கலாம். இதில் பாதி லெமனை ஜூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி பாதி லெமனை வந்து ரவுண்ட் ஷேப்லேயே உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாவையும் சென்டரில் கீறி வச்சுக்கோங்க. கிளாஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸாக ஊற்றிக்கலாங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லெமன் பீசஸையுமே போட்டுக்கலாம். நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கூடவே ஊற வச்சுருந்த சப்ஜா சீடியுமே சேர்த்துக்கலாம். கீறி வச்ச பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. சில்லுன்னு இருக்கிறதுக்காக ஐஸ் க்யூப்ஸையும் சேர்த்து இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இந்த கிளாஸுக்கு ஆக்ட் ஆகிற மாதிரி ஒரு சில்வர் கப் வச்சு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நல்லா ஷேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மேங்கோ குல்கி சர்பத் ரெடி ஆயிருங்க. இதில் மேங்கோ சால்ட் எல்லாம் போட்டிருக்கனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு மேங்கோ பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பை.